ஹலோ கைஸ், வெல்கம் டு பவன் கேமிங் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே, சிஎஸ் ரேங்க்டு கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸஸால் வீடியோ போட முடியல. நிறையா டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, அதனால் வேலை நிறையா இருந்துச்சு, அதனால் போட முடியல. இனிமேல் ரெகுலராக வரும்னு தான் நினைக்கிறேன், பார்ப்போம். அங்கே ஒரு மேட்ச் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே விட்டுறலான்னு இருந்தேன். அவ்வளோதான். ஐயோ, இங்கிட்டு 2 பேர் இருக்கானுங்க. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இப்படி அடிச்சுக்கிட்டானுங்க. ஐயோ, அவ்வளோதான், முடிஞ்சு. நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம். நம்ம கூட அந்த ப்ரோ வந்து கீழே ஒரு டேமேஜ் கொடுக்காம இருக்காரு. அவர் பாட்டு தான், நானே ஒத்துக்கிறேன். வந்து நான் என்ன சொல்கிறது, கிங்ஃபிஷர் எடுப்போம். விக்கெட் பெருக்கு மஷ்ரூம் எடுத்துக்கலாம். வந்து யார் ரிவெஞ்ச் எடுக்கணும் என்கிட்ட. 808 டேமேஜ் கொடுத்துருக்கான். இங்கிட்டு பாருங்களேன், ஹவுலர்ஸில் பாருங்கள், 808 டேமேஜ் கொடுத்து ஒரே ஒரு கில் தான். அந்த ஃபஸ்ட்டு இருக்கவன் ஓசி போட்டிருக்கான், நல்லாவே தெரியுது. ஐயோ, மாட்டினா மரணடி. ஐயோ, அவ்வளோதான், ஒரு கில் அடித்தாச்சு. நம்ம பங்குக்கு ஒரு கில் அடித்தாச்சு. பேராஃப் எடுத்துருமா? சரி, நம்ம ரஷ் பண்ணுவோமா? ஐயோ, இங்கிட்டு பார்க்கலையே, ஒரே சங்கடமாக போச்சு. பரவாயில்ல, நம்ம பேருக்கு ஒரு கில் அடிச்சிட்டோம். மினாட்டோ என்ன பண்ண போகிறாரு? அட்ரா, ஏகே வச்சு அடிக்கலாம், ஈஸியாக அடிக்கலாம். 2 பேர்த்தையும் வேஸ்ட்டு. ஸ்கோப் போட்டு அழகாக அடிக்கலாம். தாம்சன் வச்சு அடிக்கலாம். என்ன வெட்டியாக இருக்காங்க. ஒரு பரவாயில்ல ப்ரோ, அப்படியே போங்க ப்ரோ, அடிச்சிரு ப்ரோ, கொளுத்து ப்ரோ. ஐயோ, அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ அவ்வளோதான், சுட்டிங்க போங்க. இன்னும் வந்து அவங்க 2 தான் ஜெயிக்கணும், நாங்கள் 4 ஜெயிக்கணும். வாய்ப்பின்றி வரலாறு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எதை எடுக்கலாம்? நான் வந்து ஆக எடுக்க போகிறேன். ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மெட்கிட் இருக்கு, இதை எடுத்துக்கலாம். வாங்க போகலாம். கைஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். எனக்கு கொஞ்சம் நாளாக வியூஸ் போகிறதே இல்லை. கிராணி வீடியோ தான் போட்டேன், அதான் வியூஸே போகலை. ஐயோ, முடிச்சு விட்டீங்க. அவங்க வந்து அடிச்சாதான் கைஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து டிரைவர் சீட்டில் இருக்கோன்னு சொல்கிறதுக்குள்ள இவங்க செத்துட்டானுங்க. ஐயோ, இது வந்து டேமேஜ் போக மாட்டேங்குது. ஐயோ கைஸ், ஈஸியாக அடிக்கிறானுங்க கைஸ். இவங்க 2 பேரும் தான் கைஸ் அடிக்கிறாங்க.
ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? வந்து நான் தாம்சன் எடுத்துக்கலாம். வெக்டார் ஒன்று இருக்கனால வேணாம். 2 வெக்டார் இருந்துச்சுன்னா டபுள் வெக்டார் எடுத்து அடிச்சிடலாம். அடிக்கணும். டீயா விளாட போகிறேன். இப்போ பாருங்கள். மாஃபியா ஜாட் பேர். இப்போ பாருங்கள். மாஃபியா ஜாட் எவ்வளோ கொஞ்சம் அடிச்சிருக்காப்புல. வாங்க போகலாம். எவனையும் காணோம். ஒருத்தன் தான் இருக்கானா? கண்டிப்பாக ஜெயிச்சிரும் நான் சொல்கிறேன். இந்த இப்படி வருவான் அப்படியே. ஐயோ 2 பேரா கைஸ்? இவங்க 2 பேரும் தான் கைஸ் ஓவராக பண்ணுறானுங்க. ஜஸ்ட் மிஸ். ஒருத்தன் நினச்சிட்டு இருக்கேன், அவங்க 2 பேர் வந்துட்டாங்க. இதுதான் ஒரு நிமிஷத்தில் இதாகிடுச்சு. செய்யா ஃபாரடா அவடி தீஃபா திருப்பி அடி. சரி, மெட்கிட் பருக்கு, க்ளோவாலு, கிரெனேடு, ஃப்ளாஷ் ஃப்ரீஸு, அவ்வளோதான். நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம். இங்கிட்டு அவங்க 2300, நான் 1900. இங்கிட்டு போவோமா? இங்கிட்டு போவோம். உட்காருமா? செய்யா ஃபாரடா அவடி போச்சு. டேய் அடிக்கடா அவனா, அடிக்கடா. டேய் வெட்டிகளா டேய். போச்சு கைஸ், நான் செத்தா அவ்வளோதான். ஜெயிக்க மாட்டாங்க தெரியும். சரி, அடுத்த மேட்ச்சில் எப்படியாவது ஜெயிச்சிடலாம், பிரச்சனை கிடையாது. இதான் ஜெயிக்க மாட்டோம். இவன் வெட்டி என்ன மட்டி MP53 வச்சுருக்கான். வெட்டி மாதிரி ஆடுவான் பாருங்களேன். பாருங்க, வெட்டி மாதிரி சாக போகிறான். டேய் போடா எப்பா. நீங்கள் வேறு டக்குன்னு மேட்ச்சை முடிச்சு இன்னொரு மேட்ச் போடுவாங்களா? அதை விட்டுட்டு 1 மணி நேரம் நடந்துக்கிட்டு இருக்கான். அடிங்கடா, அவ்வளோதான், நான் முடிஞ்சிடா வேலை. சரி கைஸ், அடுத்த சந்திக்கலான்னு சொல்ல மாட்டேன். இருங்க, ஒரு பிஆர் போட்டுட்டு போயிடுவோம். ஸ்டார் ப்ரொடெக்ஷன் வாங்கிட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டில் இருக்கனால. சரி, இந்த ப்ரோ விட்டுட்டு நம்ம சோலோவாக போமா? சோலோவாக போய் அங்கிட்ட ஒரு ஸ்குவாடு. எப்போவுமே சோலோவாக தான் வந்து போயிடுவோம். வேணால் பிஆர் போவோம். சரி, யாராவது ஏதாவது அனிமே பார்ப்பீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச அனிமே ஏதாவது சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன். வந்து பிஆர் வந்துட்டோம். சொலாரா மேப்பு, மட்டி மேப்பு, அது எல்லாருக்கும் தெரியும். மலுமட்டியான மேப்பு. அதுவும் எனக்கு வந்து அன்லக்கியான மேப் இது. மற்ற மேப்பு ஃபுல்லாக ஆல்பைன் தான் இப்போ வரதே இல்லை. கலகாரியாச்சும் அப்பப்போ வருது. ஆல்பைன் தான் வரதே இல்லை. ஆல்பைன் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கலகாரி வரவே வராது. இப்போ கலகாரி வருது. ஆல்பைன் கொஞ்சம் வரும். இப்போ ஆல்பைன் தான் காணவே காணும். இப்போ வந்து அக்வாரியம் போகலாம் அப்படின்றாங்க. அக்வாரியம் போயிடுவோம். ஐயோ, நான் அக்வாரியம்ட்டு இங்கேருந்தே இறக்கிட்டானா? சரி வாங்க, அக்வாரியம் போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, வாங்க போவோம். அக்வாரியம் போக முடியாது. இதில் அப்படியே ஏறி அப்படியே இந்த ஸ்லைடில் போயிடலாம், பிரச்சனை கிடையாது. அதனால தான் கரெக்டாக இங்கே ஏறுறேன்டா. இங்கே இறங்குறேன் எல்லாரும்.
மொட்டை மாடி வந்து எடுப்போம். டக்குனு வாங்க எடுப்போம். அவ்வளோதான், எடுத்தாச்சு. நான் வந்து அடிக்கடி இந்த ஷார்ட் கன் தான் யூஸே பண்ண மாட்டேன். ஷார்ட் கன் டைப் இருக்குல்ல, இந்த M10 டபுள் பேரலு யூஸே பண்ண மாட்டேன். ஏன்னா அது எனக்கு வராது. அதனால தான் நான் அதை எடுக்கவே மாட்டேன். எப்பயாவது தான் எடுப்பேன். வேறு வழி இல்லை, இதை வச்சு தான் ஆடணும்னா எடுப்பேன். வேறு அப்படின்னா தான் எடுப்பேன், மற்றபடி எடுக்க மாட்டேன். இப்போ வந்து ஸ்கேர் இருக்குது, ஸ்கேர் எடுத்துக்கலாம். கிரெனேடு, மேக் 10 வேணாம். MP5 இருக்குது. மேக் 10 ஒன்றுனா எடுத்திருப்பேன். நான் MP5 டிஃபால்ட்டு. P90 இருக்குது. ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட்டு ஏற்கனவே இருக்கா. சரி, இப்போ வந்து என்ன பண்ணோம்னா லூட் எடுத்துக்கிட்டே போவோம். இங்கே நல்லா லூட்டு கிடைக்கும். லூட் எடுத்துருக்கோம். VSS எடுத்துருவோம். நான் இப்போ VSS தான் எடுத்தேன். ஸ்கேர் வந்திருக்கு. மாட்டினா மரணாடி வந்து வின்செஸ்டர் எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. போமா போகலாம். வாங்க எல்லாரும் போகலாம். பீகாச்சுவா? ஓ, ஹிட் லிஸ்ட் போட்டிருக்காங்களா? டெல்டா ஐஸ்லேயில் போட்டிருக்கானுங்க. அந்த நோக்கி போவோம். அவன் அங்கிட்டு போயிட்டுருக்கான் பயந்து. எனக்கு தெரிஞ்சு ஹிட் லிஸ்ட் வந்து எல்லாத்தையும் இழந்திருப்பான், அவங்க டீம் எல்லாத்தையும். இப்போ நான் SVD எடுக்க போகிறேன். ஏன்னா இதை பண்ணி SVD எடுக்கலாம்னு இருக்கேன். சமான் தம்பிகளாம் வாங்கடா. இது புது ஈவெண்ட், ஏதோ புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு. குரோசாவை எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அவ்வளோதான், முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. குரோஸா எடுத்துட்டோம்ல, அது போதும். குரோஸா தான் கிடைக்கவே கிடைக்காது BRல. சரியா வரடா வெடி ஃபார் திருப்பி அடி. சரி, வந்து எடுத்துக்கலாம். ஹிட் லிஸ்ட்டை நோக்கி போக ஆரம்பிக்கலாம். ஹிட் லிஸ்ட் வந்து மெதுவாக உள்ளே செல்கின்றனர். உள்ளே சென்றுட்டுருக்கான். இல்லை, போயிட்டுருக்கான், வேகமாக போயிட்டுருக்கான். ஐயோ, இங்கிட்டு வரான். ஓ, அவன் தானா? 2 பேர் இருக்காங்களே, தப்பா இருக்கு. டேய் 3 வாடா. டேய் ஓம், ஸ்கைலர் போட்டான்டா, சீக்கிரம் வாடா. போடா மட்டி. ஆக வச்சு என்னதான் பண்ண போற? யாரா நீனு? நம்ம பேசினாலும் அவன்கிட்ட கேட்கற போதில்ல, சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன். M29 வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான் கேண்டீன்றவன். டும் சஃபூர் வச்சிருக்கான் பண்டிலு.
டக்குன்னு ரிவே வாட்ச் பண்ணுங்கடா. வேண்டா ரிவேவும் பண்ண மாட்டாங்க. நம்ம ஸ்குவாடு கூட போனால் ரிவே பண்ணுவாங்க கைஸ். இவங்கனால ரிவே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ரிவே பண்ணுற மாதிரி தெரியலை. மாற்றி மாற்றி இது பண்ண வேண்டியதுதான். ஏய் செதறுதுடா. சரி வந்து நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கானுங்க. போகிறான் இவன் ஓமுன்றவன். கொஞ்சம் சீக்கிரம் தான் கொஞ்சம் ரிவே பண்ண வாய்ப்பு இருந்திருக்கும். அவன் ஒருத்தர் ஸ்கைலர் வேறு போட்டிருக்கான். ஸ்கைலர் போடலன்னா நான் இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பேன். ஐயோ, இங்கிட்ட ஒருத்தர் ஹார்ட் ரிவே பண்ணுறான். இங்கிட்ட ஹிட் லிஸ்ட் இருக்கான். ஃபுல்லாக எளிமையாக இருக்கான். இலை அவ்வளோதான். சூப்பர் அட கேண்டி பயலுக. ஓ, என் பேர் வேறையா? சீக்கிரம் அட்றா. என்னடா பண்ணுறியா அவன்? சீக்கிரம் இது பண்ணுங்கடா. அவன் ரிவே பண்ணுற மாதிரி தெரியலை. இவன் பண்ணாதான் உண்டு. ஏன்னா இவன்கிட்ட தான் காசு இருக்கு. இவன் வாய்ப்பு இல்லை, எங்கேயோ இருக்கான். எப்படி ஜோனுக்குள்ளே போவான்? இவன் வாய்ப்பு கம்மி. என் வாய்ப்பே இல்லை. போடாடே வேஸ்ட்டு. வெட்டி மட்டி. சரி இவன் 3 பேரை விளாட்டோம். நம்ம சும்மா கமெண்ட் பண்ணி உட்காந்துருப்போம். ஐயோ, ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்போசர். ஏதோ கோடா எவனோ வச்சுருக்காங்க. கோடாக்காரங்க இருக்காங்க. கோடா பயலுகளா எனிமி இருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. இந்த இருக்கான்ல. அவ்வளோதான்டா. சூப்பர் அடி. சூப்பர். நல்லா விளாட்றாங்க எல்லாரும். சூப்பர். எவனாச்சும் ரிவைவ் வாட்ச் பண்ணுங்கடா. டே ரிவைவ் பண்ணி தொலைஞ்சாதான் என்னடா பண்ண. நீங்கள் ரிவைவ் பண்ண மாட்டீங்க. ரிவைவே பண்ண மாட்டாங்க போல. சரி வாங்க போவோம். பொறுமையாக இருக்கணும். இது எதுவுமே ரிவைவ் பண்ணுற மிஷினே இல்லை. ஃபன்ஃபேருக்காச்சும் போங்கடா. டே ஃபன்ஃபேருக்கு போயாச்சும் ரிவைவ் பண்ணுங்க. ஃபன்ஃபேருக்கு போகிறதுக்குள்ளே விழுந்துடும். அது எனக்கு தெரியும். இப்போ வந்து போயிட்டே இருக்காங்க 3 பேரும். இப்போ எனிமியை தேடிக்கிட்டு இருக்கானுங்க. எனிமி இல்லை. அது குளோவால்னு நினச்சேன் நான். அது பஸ்ஸு. கார் எடுத்துகிட்டு போனாதான் என்ன? அவங்க கார் எடுத்துகிட்டு போக மாட்டுறானுங்க. ஸோ இப்போ வந்து மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. வந்து டிவி டவர்லாச்சும் ரிவைவ் பண்ணுவாங்களா? வாய்ப்பு கம்மி தான். அதோட 2000 ரூபா இருக்குது. ரிவைவ் பண்ணால் நான் கேஷ் ஆஃபீஸ் தான் இங்கே தான் இருக்குது. நீங்கள் டிவி டவர் போல். அவ்வளோதான். முடிச்சு விட்டீங்க போங்க. லாஸ்ட் ஜோனில் ஏதோ புண்ணியம் பார்த்து ரிவைவ் பண்ணாதான் அவங்க. வேறு வழி இல்லை. ரிவைவ் பண்ண மாட்டானுங்க. வாய்ப்பின்றி இருக்கோ ஜானா அப்படின்னு வாங்க. அட்ரா மட்டுன்னு இன்னும் அடிக்காமல் அப்படியே இருக்கான். மாட்டுனா மரணடி. டே போய் ரிவைவ் பண்ணுறா. ஓம் இதான் உனக்கு தான் வேணும்டா. ஓம் வெட்டி போச்சு. இவனும் சாக போகிறான். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நடக்க போகுது. 3 பேர் சுற்றுறாங்க. கேஷ் சர்வீஸ் ரிவே பண்ணால் ஈஸி. 2 பேர் தான் இருக்காங்க. நசுக்குனாப்பில் ரிவே பண்ணிட்டா ஈஸி. இவே மட்டி மாதிரி இங்கே உட்காந்துருந்தா கஷ்டம்.
சரி, எனக்கு பிரச்சனை கிடையாது. போச்சு, செத்தியான். ஹிட் லிஸ்ட் வேற போட்டாங்க. நான் தான் சொன்னேன் அப்பாதே அங்கே போடா போடான்னு. கேட்டானா பாட்டு பையன் போய் ரிவே பண்ணியிருந்தா தேவையா அவனுக்கு? டக்குன்னு ரிவே பண்ணி விடு, அண்ணே செய்கிறேன். டக்குன்னு ரிவே பண்ணுறா, போடா போடா போடா, ரிவே பண்ணுறா. ஏய் அப்பாடி, ஒரு வழியா பல யுகங்கள் கழிச்சு ரிவே பண்ணியிருக்காங்க. என்கிட்ட 600 தான் இருக்கு. ஐயோ, படையான்ஸா வராங்களே, படையா வராங்க. இங்கே பெட்டு தான் இருக்கு, படுத்து தூங்க நேரம் இல்லை. இப்போ வாங்க மேலே போயிடலாம். 600 இருக்கு, எதுக்குன்னு விட்டேன். ரிவே பண்றா, எங்க போனேன் அவன்? டேய் ஓம், ரிவே பண்றா, சீக்கிரம் ரிவே பண்றா. சேஃபாரடவடி தீஃபார் திருப்பியடி சோஃபார் சொலுத்தியடி நாஃபார் நாக்காவடி. டக்கு ரிவே பண்ணி விட்டுட்டேன் என் பேர். எனக்கு தெரியாது, ஒருத்தன் ரிவே பண்ணி விட்டேன். எனக்கு தெரியாது, என் கடமையை பண்ணிட்டேன். ஆனால் 4.5 தான் என் ரேட்டிங், பாருங்க. பரவாயில்ல, நேக்கா இங்கிட்ட இறங்கிட்டான். இந்த வீட்டுக்குள்ள உட்காந்தானா இவன் தான் அடுத்து. ஐயோ, இங்கிட்ட எவனாவது இருந்தாயனா பிரச்சனை தான். இல்லை, எவனும் இல்லை இங்க. நான் பார்த்து அவ்வளோதான். அங்கிட்டு இருப்பாங்க. போச்சு, வேணா அடிக்க போறாங்க. கட்டுறா மட்டுன்னு, அவ்வளோதான்டா, சூப்பர்ரா. போயா அடிச்சாலும் எனக்கு 20 மேல தாண்டாது. போயா அடிச்சாலும் நீ என்னடா நீங்க. ஸோ டக்கு முடிங்கடா டே மேட்சை. சூப்பர் சொல்லியடி நாக்காவடி. அப்படியே இருந்துக்கலாம், அப்படியே கேம்ப் அடிச்சா கரெக்டாக இருக்கும். போச்சவனும் வராங்க. இந்த அட்ரா மட்டுன்னு நான் அடிக்காமல் அப்படியே நிற்கிறேன். 0 கைஸ். சரி கைஸ், அடுத்த வீடியோக்கு படிக்கலாம். பாய் கைஸ்.